சிவபெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. பொதுவாகவே அதிக பக்தர்கள் வருகை தரும் இக்கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பக்தர்களுக்கான அனைத்து வசதிகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் சாலைகளில் 3 பெரிய வாகன நிறுத்துமிடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இங்கு ஒரே நேரத்தில் 1500 பேருந்துகள் வரை நிறுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளது. குடமுழுக்கு பெருவிழாவை பக்தர்கள் காணும் வகையில் வாகன நிறுத்துமிடங்கள், பேருந்து நிறுத்துமிடங்கள் மற்றும் கோவில் வளாகத்தில் 60 அகன்ற LED திரைகள் அமைக்கப்படும். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிட வசதிகள், போதிய மின்விளக்குகள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவு வகைகள் கிடைத்திடும் வகையில் சிறு கடைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள 314 கழிவறைகளுடன் கூடுதலாக 510 தற்காலிக கழிப்பிடங்கள் ஏற்படுத்தப்படும். இந்த கழிப்பிட வசதிகள் குடமுழுக்கு விழா நிறைவடைந்த பின்னரும் பக்தர்களின் சராசரி கூட்டம் குறையும் வரை தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கும். திருச்செந்தூரில் இயங்கி வரும் 455 பேருந்துகளுடன் கூடுதலாக சுமார் 400 பேருந்துகள் சுழற்சி முறையில் இயக்கப்படும். 18 தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தற்காலிக பேருந்து நிறுத்துமிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 30 இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நாள் முழுவதும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படும். குடமுழுக்கு நன்னீராட்டிற்கு பிறகு சுமார் 1 லட்சம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. அவசர மருத்துவ உதவிக்கு தேவையான ஆம்புலன்ஸ் வசதிகளும் தயார் நிலையில் இருக்கும். 6000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். 420 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் வாகனத்துடன் தயார் நிலையில் இருப்பார்கள். கடற்கரை பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்படும். கடலில் நீராடும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடலோர பாதுகாப்பு படை பயிற்சி பெற்ற வீரர்கள் அப்பகுதியில் நிறுத்தப்படுவார்கள். கோவிலை சுற்றி ஏற்கனவே உள்ள 60 கண்காணிப்பு கேமராக்களுடன் கூடுதலாக 100 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. 907 சுகாதார பணியாளர்களும் 194 பாதுகாப்பு பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கழிவுகள் மற்றும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு நகராட்சி சார்பில் 200 நபர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பணியமர்த்தப்படுவார்கள். 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களை கொண்டு 6 நாட்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேள்வி சாலையில் 64 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு 12 திருமுறைகள், கந்தர் அனுபூதி உள்ளிட்ட செந்தமிழ் வேதங்கள் முற்றோதல் நடைபெறும். ட்ரோன்கள் மூலமாக 20 இடங்களில் புனித நீர் தெளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இணைந்து 24 மணி நேரமும் இந்த குடமுழுக்கு விழாவிற்கான அடிப்படை வசதிகளை கணக்கிட்டு ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த பணிகளை கண்காணித்திட தனி குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் மாவட்ட ஆட்சியருக்கு அரசின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் உறுதிப்படுத்தியுள்ளார்.